ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம நந்தவனம் ஸ்டார்ட் பண்ணுறதோட 6வது நாள் வேலைகள் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆடிப்பெருக்கு. ஸோ காலையிலே வந்து கார்டனுக்கு வந்தாச்சு. கார்டனில் வந்துட்டு ஒரு ரோ மட்டும் நம்ம செடிகள்லாம் நட்டலான்னு சொல்லிட்டு நம்ம மழைநீர் தொட்டி வந்து போட்டிருந்தோம் இல்லையா, அது மேலேயும் கல்லெலாம் நல்லா வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு மழைக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இது மேலே வந்து தொட்டி கட்டலாமா இல்லை வேறு எதாவது ஐடியா பண்ணலாமான்னு வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் ரோவே ஒன்றும் முடியல. 2-3 முள்ளரும்பு செடிகள் மட்டும் எடுத்து அது அப்படியே வந்து நட்டு விட்டாச்சு. அது பக்கத்துலேயே வந்து கத்திரிக்காய் செடிகள்லாம் 1-2 வந்து நட்டு விட்டாச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொக்கோ பீட் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு போயிருந்தோம் இல்லையா, அதை வந்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்து நம்ம இன்றைக்கி மண்கலவை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்கலவை வந்து ரெடி பண்ணியாச்சு. இனி ஆடிப்பெருக்கும் கூட. ஸோ கொஞ்சம் விதைகள்லாம் வந்துட்டு ஈவினிங் போல் போட்டுடலான்னு சொல்லிட்டு இந்த மண்கலவை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இதில் டேரெக்டாக இப்போ வந்து பிளான்ட் வந்து வைக்கக்கூடாது. இது ஒரு 10 days ஆகட்டும் அந்த மண்கலவையை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்ன கலந்துருக்கேன்னு பார்த்திங்கன்னா 5 பங்கு வந்துட்டு கொக்கோ பீட், 5 பங்கு வந்து மண், அதுக்கப்புறம் 1 பங்கு வந்துட்டு தொழு உரம் சேர்த்துருக்கேன். இந்த மண்கலவை கூடயே நம்ம வந்துட்டு உயிர் உரங்கள்லாம் கூட சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே இந்த தடவை வந்து சேர்க்கல. ட்ரைகோடர்மா, விரிடி, சூடோமோனாஸ் எதுவுமே வந்து சேர்க்கல. ஸோ ப்ளைனாக என்னுடைய தோட்டத்து மண், அதுக்கப்புறம் கொக்கோ பீட், அதுக்கப்புறம் வெர்மி கம்போஸ்ட்டோ இல்லைனா வந்துட்டு தொழு உரமோ சேர்த்துக்கலாம். நான் வந்து தொழு உரம் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து கீழே மேலன்ட்டு எல்லா இடமும் வந்துட்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்ட மண்ணை வந்து என்ன பண்ணணும், டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 10 to 15 days இதை வந்து ஆற போடணும். நான் ஃபஸ்ட்லாம் மாடி தோட்டத்தில் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி மண்கலவை ரெடி பண்ணிவிட்டு ஒரு டப்லையோ இல்லைனா வந்து ஒரு சாக்குலையோ வந்து எடுத்து வச்சுப்பேன். எப்போல்லாம் பிளான்ட் வைக்க போகிறேனோ இந்த சாயிலை வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் வந்து இங்கே அந்த வீடர் மேட் வாங்கியிருந்தேன் இல்லையா, அந்த மேட்டை வந்து போட்டுட்டு டப்பெலாம் வந்துட்டு செலக்டடாக வாங்கி வச்சுருக்கேன் ஒரு சில செடிகளுக்கு. அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்லேயே வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன். மெதுவாக நம்ம வந்துட்டு இந்த மண் வந்து ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம அதில் வந்து பிளான்ட்லாம் வைக்க தொடங்கிடலாம். இந்த டப்பு வந்து லோக்கலில் இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் வருவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட தான் ஒரு டப்பு வந்து 90 rupeesனு வாங்கியிருந்தேன். நல்லா வந்து ஹோல்ஸ்லாம் வந்து போட்டாச்சு. போட்டுட்டு இந்த மாதிரி கல் வச்சிடணும். கல் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்க மண்கலவையை வந்து எடுத்து ஃபில் பண்ணி வச்சிடலாம். இது மாதிரி வந்து ஒரு 8 தொட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தினம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தொட்டியாக ரெடி பண்ணாலே இந்த ரோ வந்து முடிஞ்சிடும். ஈவினிங் போல் வந்துட்டு ஆடிப்பெருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சமாக வந்துட்டு பூஜை மாதிரி தோட்டத்தில் வந்து போட்டாச்சு. போட்டுட்டு இன்றைக்கி கொஞ்சமாக சீட்ஸ் மட்டும் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கலெக்ட் பண்ண சீட்ஸ், அதுக்கப்புறம் வந்து வெளியிலேருந்து கொஞ்சம் சீட்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன தொட்டிகளில் வந்து போட்டு விட்டாச்சு. போட்டெல்லாம் எல்லாத்தையும் ஒரே நாளில் போட வேணான்னு சொல்லிட்டு செலக்டட் சீட்ஸ் மட்டும் இன்றைக்கி போட்டு விட்டாச்சு. ஸோ போட்டு முடித்து வீட்டுக்கு கிளம்புறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழையும் வந்துருச்சு. ஸோ இதோட நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். இனியோட வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும். உங்களுடைய தோட்டத்துலேயும் நீங்கள் வந்து விதைகள்லாம் போட ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.